சாய்ராம், விஜய் சாய்ராம், வணக்கம். நன்றி சார். வணக்கம். சூர்யா டிராவல்ஸ் மூலம் நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க. ஆமா ஆமா. நம்ம கூட பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிப்ஸ் நீங்க ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. வந்தாச்சு 10 நாள் வந்தாச்சு. ஆமா. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சிம்லா ட்ரிப்ல மீட் பண்ணிருந்தோம், வந்திருந்தீங்க. ஆமா. சோ இப்போ ராமேஸ்வரம் ட்ரிப் நம்ம போக போறோம். ஆமா. உங்களுடைய ராமேஸ்வரம் ஏன் போகணும்னு ஏதாவது எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல, காசி போன பிறகு ராமேஸ்வரம் போகணும்னு ஒரு இருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் தான் போனோம். அது சந்தர்ப்பம் சரிப்படல. ஏன்னா இப்ப பேரோட ஒவ்வொரு பேரா வந்தாதான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாதான் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதுக்காக அப்படியே தள்ளி போயிட்டு இவரு பார்த்த பிறகு இவரு ரொம்ப நம்பிக்கை வந்ததுனால தனியா கூட போயிடலாம்னு நான் தனியா தான் வந்திருக்கேன். இப்ப நான் தனியா வந்துனா இவர் எல்லா கோவிலும் எப்படின்றது விவரமா சொல்றாரு. நல்ல ஃபுட்டு கொடுக்குறாரு, நல்ல படுக்கக்குள்ள நல்ல ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஃபேமிலி கூட போற மாதிரி ஒரு ஃபீலிங்ன்றதுனால நான் தனியா தான் வந்திருக்கேன். அப்படிதான் நான் வந்திருக்கேன். நம்ம சத்குரு யாத்ரா கண்டிப்பா நான் தனியா வந்திருக்க காரணம் நீங்க தான். எங்களோட ஒரு ஃபேமிலின்ற மாதிரி தான் நாங்க இது வரைக்கும் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் காசி ஒரு 10 நாள் போனோம். அதுக்கப்புறம் சிம்லா ஒரு 10 நாள் போனோம். அதுல ரொம்ப அவர் என்ன மாதிரி நம்மள ஹேண்ட்லிங் பண்றாரு தெரிஞ்சு போயிட்டு, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா வராட்ட போட நான் வரேன். எங்க டூர் போட்டாரு நான் வரேன், கோயிலுக்கு போறாரு நான் வரேன், வந்துட்டேன். அதாவது நீங்க காசியில நம்ம தீர்த்தம் கொண்டு வந்தோம். ஆமா. அப்போ ராமேஸ்வரத்துல ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ண போறோம். ஆமா. அந்த தீர்த்தத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமா, கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. அந்த தீர்த்தம் அதை ஊட்டும் போதே நம்மளுடைய காசி பயணம் நிறைவு பெறுது. இது வழக்கமா செய்யறது. ஸோ உங்களை நம்ம சத்குரு யாத்திராவின் சார்பாக இந்த ராமேஸ்வர பயணத்துக்கு நாங்க உங்களை வெல்கம் பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். சத்குரு யாத்திராவில் நாங்கள் ஆல்ரெடி காசி பணம் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ ராமேஸ்வரம் போகிறோம். இப்போ வரைக்குமே அவங்க கொடுத்த ஃபுட்டை எங்களால் மறக்க முடியல. என்னை ட்ரிப்புன்னு கேட்டாலே முதல்ல ஃபுட்டு தான் சொல்லுவேன். நான் ட்ரெயினில் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகும்போது இதுதான் லாஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டு சாப்பிட்றோம், இன்னும் 10 நாள் கஷ்டப்படணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு அந்த ஃபுட்லேருந்து நாங்கள் என்ன வெளில வரல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாரையும் நல்லா கேதர் பண்ணி கூப்பிட்டு போவார். இப்போ ஒரு பெரியவங்க வயசானவங்க வராங்கன்னா அவங்கள பத்திரமா பார்த்துக்குவார். அவங்க ஹெல்த் இஷ்யூ என்ன எல்லாமே அப்பப்போ நோட் பண்ணி கேட்டுக்குவார். இதை பண்ணுங்கம்மா, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். வெளியில் இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க, வயிறு அப்செட் பண்ணிடுவோம் உங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டதால தான் நாங்கள் அந்த 10 நாளில் எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் நாங்கள் வீடு நல்லபடியாக சேர்ந்தோம். நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சாய்ராம். நன்றி. உங்களுடைய வருகை நம்ம சத்குரு யாத்ராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கண்டிப்பாக மறுபடியும் உங்களுடைய வருகை இருக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்கணும். நன்றி, வணக்கம் சார். நன்றி சாய்ராம். தேங்க்யூ. நன்றி சாய்ராம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். தனா வெங்கட். எங்கே இருக்கணும் பார்த்தா ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தாங்க. ராமேஸ்வரம் இப்போ தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். தனுஷ்கோடி எண்டு தேசிய சிங்கம் தனுஷ்கோடி எண்டுக்கு வந்திருக்கோம். செம்மையான பிளேஸ். நிறைய பாருங்க. இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல், ஒரு ரவுண்ட் கடல். 35 கிலோமீட்டரா ஸ்ரீலங்காவுக்கு. எண்டில் நிற்கிறோம். எப்படி இது பாருங்க, சுற்றி கடல். இருக்குங்க தனுஷ்கோடி. மழை பாரு அடிக்கு சாரல். கடல் பாருங்க, நல்லா அப்படியே அடிச்சு தூக்குது. செமையாகுது வியூ. சத்குரு யாத்ராலேருந்து டூர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் சாய் என்றவர் தான் எங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. தனுஷ்கோடிக்கு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அரிச்சல் முனைன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் ரொம்ப ரசித்து உட்காந்துட்டு இருக்கோம் காற்று வாங்கிட்டு. இங்கேருந்து சொல்கிறாங்க சிலோன் 35 கிலோமீட்டராமா.
திருப்பி இன்னொரு தடவை வந்து அப்படியே கப்பல்லையோ போட்லேயே அப்படியே போயிடலான்ட்டு இருக்கேன் சார். அது இல்லாமல் காலையில் நாங்கள் ராமேஸ்வரம் வந்துட்டு அந்த 21 தீர்த்தம் நீராடணும். அது ரொம்ப அருமையாக கூட்டிகிட்டு போயிட்டு செப்பரேட் அதாவது மற்ற மக்கள்லாம் வராங்க, சும்மா அப்படி கழிச்சிட்டு விட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த சத்குரு யாத்ரா மூலியம் போனதுனால ஒவ்வொரு பக்கெட்டு தண்ணி எங்களுக்கு தீர்த்தமாக கொட்டினாங்க. அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாரு ரமேஷ் சார். அது ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கு நல்லா இருக்குது, இந்த டூர் நல்லா இருக்குது. திருப்பி வரணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் சார். சத்குரு யாத்திரை மூலமாக இந்த ராமேஸ்வரம் பயணம் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரம்யமான இடம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரிச்சல் முனை வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்டு பாயிண்ட், அதாவது நிலப்பரப்பு வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. இதிலிருந்து கடல், அதாவது வங்காள விரிகுடா, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல், இது வந்து ரெண்டுமே வந்து இணையக்கூடிய ஒரு இடம்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் தான் வந்து பை போட்டில் போனோம்னா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து டெலஸ்கோப்பி மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பில்லரை வந்து இங்கே தனுஷ்கோடியில் வந்து வியூ பாயிண்ட்டாக காட்டுறாங்க. ரொம்ப ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டு. நம்ம சத்குரு யாத்திராவில் மிக குறைந்த கட்டணத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் தரிசன பயணம், அதன் பிறகு இந்த தனுஷ்கோடி, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உத்தரகோசமங்கை, திருப்புலானி, தேவிப்பட்டினம், ரணபலி முருகர், இதெல்லாம் வந்து நாளைக்கு உண்டான ஷெட்யூலில் வந்து வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முலை, இந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அரிச்சல் முலையை பார்த்துருக்கோம். நம்ம கூட வந்த கெஸ்ட் எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில், அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளான ரேட்டில் உங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி, ட்ரெயின் டிக்கெட்ஸ், ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ருபீஸில் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு முறை நம்ம சத்குரு யாத்திராவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு. வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய ராமேஸ்வர தரிசன பயணத்தில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் வந்து கொடுக்குறது வழக்கம். எப்படி காசியில் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கு இந்த சவுத் இந்தியன் ஃபுட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், அதுக்கப்புறம் கூட்டு பொரியல், வத்தக்குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அப்பளம், ஊறுகாய், பாயசம், மோர். நீங்கள் வைங்க, தேவையான வாங்கிப்பாங்க. வத்தக்கொண்டு மதிய உணவு முதலாம் தரமான இந்த உணவை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு நண்பர் சாய் ரமேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி.